ரயில் நியூஸ் வியூவர்ஸ் வணக்கம். ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் பாம்பன் பாலத்தை பற்றி பக்கமாக எழுதி வச்சுவிட்டு 10வது ரயிலையும் விடுங்கன்னு எழுதி வச்சுட்டு போட்டார். இவர் என்ன இப்படி சொல்லிட்டு போட்டாருன்னு 5 பேர் கொண்டு அதிகாரிகள் குழு அமைச்சாங்க. அவங்களும் பாலத்தை சுற்றி பார்த்துட்டு நல்லா இருக்குது, ட்ரெயினை விடலான்னு சொல்லிவிட்டாங்க. தெர்மோகோலை தண்ணியில் விடுறதா இருந்தாலும் பாலத்தில் ரயில் விடுறதா இருந்தாலும் அதிகாரிகள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு தானே ஆட்சியாளர்கள்லாம் செய்கிறாங்க. பாலம் திறந்துடலாம், ட்ரெயின் விட்டுறலான்னு சொன்னாங்க. சரின்ட்டு இவங்களும் நாளை குறித்து ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க. An engineering marvel with world-class safety and durability standards, built to withstand the test of time. The bridge incorporates stainless steel reinforcements for durability with a lifespan of over 58 years. பிரதமர் கொடியசைச்சு தூக்கு பாலத்தை திறந்து வச்சாரு. ये फ्लैग दिखाकर ट्रेन को रवाना किया गया. ये दृश्य अद्भुत दृश्य और इसी पंबन ब्रिज से गुजरता ये ट्रेन और ये बहुत ही महत्वपूर्ण ये दृश्य इसलिए भी हो जाते हैं क्योंकि इंजीनियरिंग मार्बल का ये एक जीता जागता उदाहरण ये ब्रिज, और प्रधानमंत्री ने हरी झंडी दिखाकर इस ट्रेन को रवाना किया और हम कह सकते हैं कि अब इसका विधिवत उद्घाटन. பிரதமர் கொடியசைச்சோடனே தூக்கு பாலம் மேலே போச்சு, கப்பல் கீழே போச்சு. பார்க்க அழகாக இருந்தது, எல்லாரும் கைத்தட்டாங்க, சந்தோஷமாக இருந்தது. கப்பல் போனோன்னு இந்த பாலம் கீழே இறங்கணுமா இல்லையா? 17 மீட்டர் உயரத்துக்கு போனது 7 மீட்டர் கீழே இறங்கிடுச்சு. அதோட ஒரு பக்கம் கூட சாஞ்சிட்டு. ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் நல்ல மனுஷன், நேர்மையான அதிகாரி, சொல்ல வேண்டியது சொல்லிட்டு போயிட்டார். நாம் ஏதாவது சொன்னால் பொல்லாப்பாயிடும். எதுக்கு நமக்கு வம்பு? எல்லாரும் சொல்கிறதே நம்மளும் சொல்லுவோம். கன்திச்சிங்க. இந்த பாலம் கீழே இறங்கி மட்டமாக படிஞ்சாதான் ட்ராக்கில் ட்ரெயினை விடலாம். தூக்கு பாலத்தை முதல் தர தூக்குற போதே பிரச்சனைன்னா என்னத்தை சொல்கிறது? போங்க. அதிகாரிகள் சரியாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலையா, இல்லை கட்டுமானத்திலே கோளாறா? யாருக்கு தெரியும்? சொன்னால் தானே தெரியும். இஸ்ரோ செவ்வாய்க்கு சந்திரனுக்கெல்லாம் ராக்கெட் விடுது. இண்டக்ஷன் மோட்டாரில் மேலே போய் கீழே இறங்குற பாலத்தை கூட இவங்களால் சரியாக செய்ய முடியல. உலகத்திலே உயரமான செனா பிரிட்ஜ் எல்லாம் கட்டினாங்க, அதுலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இந்த பாலத்தில் தான் ஆரம்பத்துலேருந்து எதாவது கோளாறாக இருக்குது. சொல்கிறேன், எங்கள் மேலே கோவப்படாதீங்க. பாலத்தால் இவ்வளவு பிரச்சனைக்கு யார் காரணமோ அவங்க மேலே கோவப்படுங்க. இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.